ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोञ्जितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं। मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। तस्मिन् महाभागवते महाभागे महात्मनि हिरण्यकशिपो राजन् अकरोत् अघमात्मजे। நாரத மகர்ஷி யுதிஷ்டிரிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவருக்காக துன்பத்தை கொடுத்து கொண்டே வரக்கூடிய ஹிரண்யகசிபு கடைசியிலே தன்னுடைய புத்திரனுக்கு ஹிம்சையை கொடுக்கக்கூடிய நிலை வரும்பொழுது நான் அவனை வதம் செய்ய வருவேன். இது பகவானுடைய வாக்கு. உத்தமமாக இருக்கக்கூடிய பாகவதன் துன்பத்தை கொடுக்கும் நேரத்திலே ஹிரண்யகசிபுவால் ஹிரண்யகசிபு ஹிரண்யம் என்றாலே தங்கம் என்று பொருள். ரஜோகுணத்தினுடைய சொரூபத்துக்கு பேர் ஹிரண்யஹா என்று பொருள். ரஜோகுணமும் தமோகுணமும் மேலோங்கி இருக்கக்கூடிய நிலைக்கு பேர் ஹிரண்யகசிபு. அப்பேற்பட்ட அந்த ரஜோகுணம் சத்துவ குணத்திற்கு எப்பொழுதெல்லாம் துன்பத்தை கொடுக்கிறதோ அப்போ சத்துவ குணத்திற்கு உதவி செய்ய வேண்டிய பொறுப்பு பரமாத்மாவுக்கு சொந்தமானது. காரணம் சத்துவ குணமானது ரஜோகுணத்தினுடைய தமோ குணத்தினுடைய உதவியை நாடாது, அதற்கு தேவைப்படாது. காரணம் அதற்கு புரிகிறது. ரஜோகுணம் தமோகுணத்தினுடைய உலகமானது நிலை இல்லாதது, அனித்தியமானது. அது எவ்வகையிலும் நம்மை
பாதுகாக்காது என்கின்ற அறிவு சத்துவ குணத்துக்கு இருக்கின்ற காரணத்தினாலே செல்வத்தை சார்ந்தோ, உறவுகளை சார்ந்தோ, பதவியை சார்ந்தோ, எதையும் சார்ந்து இல்லாமல் சாக்ஷாத் நாராயணனையே சார்ந்து இருக்கக்கூடிய குணம் சாத்வீக குணம். அதுக்கு மூன்றை மட்டும்தான் சார்ந்திருக்க தெரியும். சாஸ்திரம், குரு, இறைவன். இந்த மூன்றை மட்டுமே சார்ந்திருப்பதுதான் சாத்வீக குணம். ரஜோகுணம், தமோகுணமானது இந்த மூன்றையும் சார்ந்து இராது. அது அர்த்த, காம இதை மட்டுமே சார்ந்திருக்கும். அப்ப இந்த சத்துவ குணமானது பரமாத்மாவை சரணம் அடைகின்ற காரணத்தினாலே பகவான் சொல்லுகிறார், யார் என்னை இடைவிடாது எண்ணுகிறார்களோ அந்த பக்தனை நான் காப்பாற்றுகிறேன். அவர்களுக்கு என்ன தேவையோ அதை நான் கொடுக்கிறேங்கிறார். யோகக்ஷேமம் வகாமி, அகம் வகாமி, நான் கொடுக்கிறேன். அப்ப இங்கே ஹிரண்யகசிபு மகாபாகே மகாத்மனி மகாபாகவதே அகம் அகரோத், பாவத்தை செய்கிறான். தன் மூலமாக வந்த குழந்தைக்கு பாவத்தை செய்கிறான். உடனடியாக யுதிஷ்டர் கேட்கிறார் நாரத மகர்ஷியிடத்திலே, எந்த தோஷமும் இல்லாதவன் சுத்த ஆத்மா, எந்த தோஷமும் இல்லாதவன். இரண்டாவது சாதுஹு, சாதுவும் கூட. சாதுவாகவும் சுத்த ஆத்மாவாகவும் இருக்கக்கூடிய புதல்வன் தந்தைக்கு எப்படி துரோகத்தை செய்ய முடியும்? தந்தை எப்படி குழந்தைக்கு துரோகம் செய்ய முடியும்? சாதுவாக இருக்கிறான், சுத்தாத்மாவாக இருக்கிறான். அப்பேற்பட்டிருக்கக்கூடிய குழந்தைக்கு எப்படி இந்த ஹிரண்யகசிபு துரோகத்தை செய்வான்? ஏன் அவனுக்கு துரோகத்தை செய்து கொண்டு வந்தான்? இதை நாங்கள் உங்களிடத்திலிருந்து அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். இந்த கதையினுடைய போக்கு என்னவென்றால், ஒரு கதை சொல்ல ஆரம்பித்து நிப்பாட்டின உடனே எதிராளி விரும்பி இருக்கிறானா இல்லையா, இவனுக்கு மறுபடியும் வேண்டுமா வேண்டாமா, இவனுக்கு உண்மையிலேயே நாட்டம் இருக்கா இல்லையா என்று பார்ப்பதற்காக நிறுத்தி விடுகிறார். நமக்கு கதை கேட்கும் போதே மனது சோர்ந்து போய்விடுகிறது. சிந்திப்பதற்கு மனம் ஆற்றல் இல்லாமல் மனம் போர்மே என்கின்ற எண்ணத்துக்கு வந்து விடுகிறது. உண்மையிலேயே விருப்பம் இருக்கிறதா இல்லையா, மனதுக்கு இந்த ஞானம் வேண்டுமா வேண்டாமா என்று பார்ப்பதற்காக பாபத்தை செய்தான் நாரத மகர்ஷி நிறுத்தும் போது யுதிஷ்டர் கேட்கிறார், ஏன் அவன் பாபத்தை செய்தான்? பக்தனாக இருக்கின்ற, சுத்தனாக இருக்கின்ற, சாதுவாக இருக்கின்ற குழந்தைக்கு ஏன் பாபத்தை செய்ய வேண்டும்? இதை நாங்கள் உங்களிடத்திலிருந்து அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். அப்பாவினுடைய வாக்குக்கு மீறி நடக்கக்கூடிய குழந்தைகள் என்றால் தண்டிக்கலாம். அப்படியே ஒருவேளை தண்டித்தாலும் நல்வழிப்படுத்த வேண்டுமே தவிர குழந்தைக்கு துரோகம் செய்ய மாட்டார்களே. குழந்தையை அழிக்க வேண்டுகின்ற எண்ணம் ஒரு தகப்பனுக்கு வராதே. பிரகலாதனோ விருப்பு வெறுப்பு அற்றவன், தந்தை சொல் பேச்சு கேட்கக்கூடியவன், எப்படி தகப்பனால் தண்டனைக்கு உட்படுத்தப்படுகின்றான்? பிள்ளையினுடைய இறப்பிற்கே அது காரணமாக இருக்கின்றதே. உன் பிள்ளையை கொன்று விடுவேன் என்ற எண்ணத்துக்கு வந்து விட்டானே. அதன் மூலமாக
தானும் இறந்து போகின்றானே, இதற்கு என்ன காரணம்? தன்னுடைய இறப்புக்கும் அது காரணமாக அமைந்து விட்டதே. இதை உங்களிடத்திலிருந்து நாங்கள் கேட்க ஆசைப்படுகின்றோம். நாரத மகரிஷி யுதிஷ்டிரருக்கு உபதேசத்தை ஆரம்பிக்கிறார். ஹிரண்யகசிபுனுடைய ஆட்சியிலே சுக்ராச்சாரியார் குருவாக நியமிக்கப்படுகிறார். அவருடைய 2 குழந்தைகள் ஷண்டா, மர்கவ் என்று சொல்லக்கூடிய 2 குழந்தைகள். இந்த 2 குழந்தைகளும் அசுரனுடைய வீட்டுக்கு தினந்தோறும் போக வேண்டும். அங்கே தினந்தோறும் பிரகலாதனுக்கு வகுப்பெடுக்க வேண்டும். பிரகலாதனோடு சேர்ந்து மற்ற குழந்தைகளும் இருப்பார்கள், அவர்களுக்கும் வகுப்பெடுக்க வேண்டும். இது தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கின்றது. என்னென்னலாம் கற்க வேண்டுமோ அத்தனை விஷயங்களும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. எப்படி நாட்டை ஆள வேண்டும் அதை பற்றின ஞானம், நீதி சாஸ்திரங்கள் அதை பற்றின ஞானம், இப்படி என்னென்னலாம் அந்த குழந்தைகளுக்கு கல்வி தேவைப்படுகிறதோ அத்தனை கல்விகளும் அங்கே கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இதையெல்லாம் முறையாக அந்த குழந்தை படிக்கிறது. ஆனால் அந்த குழந்தைக்கு உள்ளுக்குள்ளே மனதில் எண்ணம் வருகின்றதா? என்ன அழகான ஒரு செய்தியை இங்கே சொல்ல வருகிறார் பாருங்கள். கல்வியினுடைய முக்கிய தன்மை என்ன? கல்வி எனக்கு என்ன செய்யணும்? நான் கல்வி கற்றிருக்கிறேன் என்றால் அது எனக்கு என்ன செய்யணும்? அந்த அறிவு எனக்கு எதற்கு? பிரகலாதனின் மூலமாக நமக்கு ஒரு அழகான செய்தி கிடைக்கிறது. யத்தத்ர குருணா ப்ரோக்தம் சுஷ்ருவேனோபபாடச ந சாது மனசா மேனே ஸ்வபராசத் கிரகாஸ்ரயம். எல்லா பாடங்களும் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இது எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு வரக்கூடிய சுஷ்ரூஷவே பாட்ட முறையாக அந்த குழந்தையானது கேட்டுக்கொண்டு வரும்போதும் படித்து கொண்டு வரும்போதும் ஸ்வமனசா தன்னுடைய மனதிலே இந்த குழந்தையானது, இந்த அறிவானது தனக்கு சரியாக படவில்லை என்று எண்ணுகின்றதாம். ந சாது மேனே, இந்த ஞானம் எவ்வகையிலும் தனக்கு நன்மையை கொடுக்க போவது இல்லை. ந சாது, அது சாது தன்மையை கொடுக்காது என்று இந்த குழந்தை மனதில் எண்ணுகின்றதாம். சாத்வீக தன்மையை வளர்க்கவும் செய்யாது, சாது தன்மையையும் கொடுக்காது. கல்வியினுடைய முக்கியமான தன்மை இங்க சொல்றான் பாருங்கள். ஸ்வ பர அசத் கிரக ஆஸ்ரயம். கல்வி எதற்கு சொல்லுகிறான்? நான் அல்லாதது மற்றொன்று, இந்த 2 விதமான இருமைகளானது நீங்குவதற்கு கல்வி. ஸ்வபர தன்னுடையது மற்றது, நான் பிறர், இறைவன் வேறு நான் வேறு,
இறைவன் வேறு, உலகம் வேறு. நான் வேறு, உலகம் வேறு. நான் வேறு, மற்ற ஜீவராசிகள் வேறு. ஜீவனுக்கும் ஜீவனுக்கும் இடையிலே வேறுபாடு, உலகத்துக்கும் ஜீவனுக்கும் இடையிலே வேறுபாடு. இப்படி வேற்றுமை அறிவை ஒரு கல்வி கொடுப்பதாக இருந்தால் அந்த கல்வி ந சாது. அசத் கிரகம்ங்கிறார். ரொம்ப அழகான சொல். ஸ்வபர அசத் கிரகா. நான் வேறு, மற்றவர்கள் வேறு என்று சொல்லக்கூடிய அந்த பொய்யான அறிவை வேற்றுமையுடன் கூடிய அறிவை எனக்கு இவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த அறிவு எனக்கு சாதுவாக படவில்லை, சரியானதாக படவில்லை, நன்மையானதாக படவில்லை. இது முழுக்க முழுக்க அத்வைதத்திற்கு விரோதமானதாக இருக்கிறது. இருமையற்ற வாழ்க்கை முறைக்கு விரோதமானதாக, இருமை உடையதாக இருக்கிறது. இந்த கல்வி எனக்கு வேண்டாம். கற்பதனுடைய நோக்கமே நான் மற்றது என்கின்ற பேதம் நீங்கணும். இருந்து போட்டுமே, அதனால உங்களுக்கு என்ன இப்போ என்ன கஷ்டம்? நான் மற்றது இருந்து விட்டு போகட்டுமே, இப்ப அதனால என்ன? ஸ்வபர அசத் கிரகம், பொய்யானதை உண்மை என்று பற்றக்கூடிய அறிவு அசத் கிரகாத். அனாத்மாவை ஆத்மா என்று பற்றக்கூடிய அறிவு அறிவு அல்ல. குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த உயிரில்லாத பொருள்களை வாங்கி கொடுப்போம். அதுல ஒன்று டாய்ஸ். பூனையை போன்று, குரங்கை போன்று, யானையை போன்று, நாயை போன்று விதவிதமான உருவங்களிலே குழந்தைகளை போன்று, மனிதர்களை போன்று நிறைய டாய்ஸ்லாம். இப்ப இந்த குழந்தை அந்த பொருளோட விளையாடுகிறது, பேசுகிறது. அந்த குழந்தையை பொறுத்த மட்டுக்கும் அந்த டாய்ஸ் என்பது உண்மையான பொருள், உயிர் உள்ள பொருள். அது தன்னுடன் பேசுவதைப் போலவும், பழகுவதைப் போலவும், தனக்கு இன்பத்தை கொடுப்பதைப் போலவும், தன் உயிர் போலவும் அது நினைக்கிறது. எதுவரைக்கும் அந்த குழந்தைக்கு அந்த பொருள் பெரிதாக தெரிகிறது, உண்மையாக தெரிகிறது? அதற்கு அறிவு வருகின்ற வரை. அறிவு இல்லாத வரைக்கும் அந்த டாய்ஸ் உண்மை, அது கொடுத்த சுகம் உண்மை, அது தன்னுடன் இருந்தது உண்மை. ஆனால் எப்பொழுது அந்த குழந்தைக்கு அறிவு வந்து விட்டதோ, முதல்ல அந்த குழந்தை அந்த பொருளிடத்திலிருந்து விலகுகிறது. அந்த பொருள் அங்கதான் இருக்கு, ஆனா அந்த பொருளின்பால் அதற்கு மோகமும் இல்லை, ஈர்ப்பு தன்மையும் இல்லை, பிரியமும் இல்லை, அப்பிரியமும் இல்லை. அந்த பொருளும் அங்க இருக்கு. எந்த பொருளை தான் பிடித்துக் கொண்டு உண்மை என்று நினைத்ததோ அந்த பொருளும் அங்கே இருக்கிறது, தானும் இருக்கிறோம். ஆனால் அந்த பொருளினால் தனக்கு எந்த வகையிலும், இதுதான் அறிவு.
இப்போ அறிவுனுடைய தன்மை நான் வேறு, பர மற்றவர்கள் வேறு, நான் வேறு இறைவன் வேறு, நான் வேறு உலகம் வேறு அப்படின்னு நினைக்கிற நேரத்திலேயே நமக்கு அந்த பொருள் நம்முடன் இருக்க வேண்டும், இன்பத்தை கொடுக்க வேண்டும், பாதுகாப்பை கொடுக்க வேண்டும், பயத்தை போக்க வேண்டும், சௌக்கியமாக என்னை வைத்திருக்க வேண்டும், நிறைவுடையவனாக என்னை வைத்திருக்க வேண்டும், நான் குறைபாடு உடையவன், நான் நிறைவு அடைய வேண்டும். இதெல்லாம் அறிவு இல்லாத போது வரக்கூடிய ஞானம். அப்போ அறிவு எதற்குடானா? இந்த குறைபாடுகளை நீக்குவதற்காக. அறிவு புதிதா ஏதோ ஒன்றை நமக்கு வாங்கி கொடுப்பதற்காக அல்ல. அறிவு இந்த குறைபாடுகளை எல்லாம் நீக்கி நீ ஸ்வஸ்தமானவன், நீ சொரூப ஆனந்தம் உடையவன், முழுமையானவன், உனக்கு இவைகள் எதுவுமே தேவை, உன்னுடைய ஆனந்தத்திற்கு இவைகள் எதுவுமே தேவையில்லை என்பதை கொடுப்பதற்குத்தான் அறிவு வேண்டும். மாறாக அறிவானது என்னை குறைபாடு உடையவனாகவே வாழ்க்கை முழுக்க வைத்திருந்தார். குறைபாடு உடையவனாகவே வாழ்க்கை முழுக்க என்னை வைத்திருந்தால் அந்த அறிவுக்கு பெயர் அசத் ஞானம். காரணம், அசத் ஞானத்தினாலே அசத்தாக இருக்கின்ற எனக்கு அந்நியமாக இருக்கக்கூடியதை உண்மை என்று நான் அறிவால் பற்றி இருக்கின்ற காரணத்தினாலே. அதிசங்கர பகவத் பாதால் சொல்றார், வினிகந்தி, பேர்பட்டவர்கள் தன்னைத்தானே கொள்ளுகிறார்கள். அசத் கிரகாத், உண்மை அல்லாததை உண்மை என்று பற்றிய காரணத்தினாலே தன்னைத்தானே இவர்கள் கொன்று கொள்கிறார்கள். அப்போ அறிவனுடைய வேலை என்ன ஆகணும்? என்னை எனக்கு காமித்து கொடுக்க வேண்டும். அதனால்தான் 3 பேர், நீங்கள் 3 பேரிடத்திலே போனால் அவர்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அசத்தை எடுத்து விட்டு சத்தாக இருக்கக்கூடிய நம்மை நமக்கு காமித்து கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடியாக இருப்பார்கள். அவர்களிடத்துல போகும்போது எல்லாம் நமக்கு நம்முடைய அசத் நீக்கப்பட்டு சத் ஸ்வரூபம் காட்டப்படும். அதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றார், முரத்தை போல இருக்க ஆசைப்படுகிறாயா, சல்லடையை போல இருக்க ஆசைப்படுகிறாயா? முரம் தேவையில்லாததையெல்லாம் வெளியேற்றி தேவையானதை தக்க வைத்துக் கொள்கிறது. சல்லடை நல்லதையெல்லாம் வெளியேற்றி நல்லது அல்லாதையெல்லாம் தக்க வைத்துக் கொள்கிறது. உலகத்தினுடைய ஞானம் என்பது நல்லது அல்லாத எல்லாம் தக்க வைத்துக் கொள்வதற்கு உண்டான, எனக்கு எதெல்லாம் வாழ்க்கையில பிரயோஜனப்படாதோ அதையெல்லாம் என் அறிவிலே தக்க வைத்துக் கொள்வதற்கு உண்டான எல்லா எத்தனத்தையும் செய்வதற்கு காட்டிக்கொண்டே இருக்கும். ஒன்றை அடைந்து விட்டால் அடுத்ததை இதை அடையேன், இதை அடைந்து விடேன், இதை அடைந்து விடேன். ஆயுள் வந்து விட்டால் உடனே ஆரோக்கியத்தை அடைந்து விடு, ஆரோக்கியத்தை அடைந்து விட்டால் உடனடியாக புத்திரன் பௌத்திரனை அடைந்து விடு, புத்திரன் பௌத்திரனை அடைந்து விட்டால் அவளை காப்பாற்றுவதற்காக தனதானியத்தை அடைந்து விடு, தனதானியத்தை அடைந்து விட்டால் உலகத்திலே வெற்றி பெற்று விடு, உலகத்திலே கூட எல்லா சுகத்தையும் அனுபவித்து விடு, வீட்டிலே நான்
நிறைவாக வாழ்ந்து விட்டால் வெளியிலே போய் நான் கீர்த்தி அடைய வேண்டும், புகழ் அடைய வேண்டும், அதற்காக வாழ்ந்து விடு. இப்படி என்னை என் இடத்திலே இருக்க விடாமல், என்னுடன் என்னை இருக்க விடாமல், என்னை சதா பிரவൃத்தியை நோக்கியே ஓட வைத்துக் கொண்டே இருக்கக்கூடிய அறிவுக்கு பெயர் அசத் ஞானம். நாம பெருமையா சொல்லிக்கிறோம், இதையெல்லாம் சாதித்து விட்டேன், செய்து விட்டேன், இதை முடித்து விட்டேன், அதை முடித்து விட்டேன், இன்னும் முடிக்க வேண்டியவை இவ்வளவு இருக்கு. அதெல்லாம் அசத், அசத் ஞானம். ஆசுரி பாவமும் ராட்சச பாவமும் இப்படித்தான் சிந்திக்குமே தவிர அதுவால் தன்னை பற்றியோ தன் நாதனை பற்றியோ தான் அடைய வேண்டிய நாதனுக்கும் தனக்கும் இடையில இருக்கக்கூடிய அறியாமையை பற்றியோ இடையூறுகளை பற்றியோ அதை எப்படி நிவர்த்தி செய்வது என்பதை பற்றியோ சிந்திப்பதற்கு அதற்கு நேரமே இல்லை, விருப்பமும் இல்லை. ஆனா நம்ம எந்த அறிவுக்கு பின்னாடி ஓடுறோம்? வாழ்க்கை முழுக்க எந்த அறிவு என்னை மோகத்திலும் சோகத்திலும் பயத்திலும் பந்தத்திலும் கவலையிலும் சுயநலத்திலும் அகங்காரத்திலும் ஆசையிலும் விருப்பு வெறுப்பிலும் கர்மத்திலும் கர்ம பந்தத்திலும் சீதம் உஷ்ணத்திலும் சுகதுக்கத்திலும் மான அவமானத்திலும் எந்த ஒரு ஞானம் என்னை எப்பொழுதுமே அழித்து வைத்திருக்குமோ அந்த ஞானத்தை பெரிய ஞானம் என்று தேடி தேடி ஓடுறோம். இந்த குழந்தை இப்பேற்பட்ட இந்த ஞானம் ஸ்வ பர அசத் கிரக ஆශ්‍රயம். இந்த ஞானம் ஸ்வ பர அசத், உண்மையையும் பொய்யையும் பிரித்து பார்க்கக்கூடிய அறிவு இல்லாமல் நான் பிறன், நான் வேறு, மற்றது வேறு என்று சொல்லக்கூடிய அந்த நித்திய அபிமானத்தை ஆශ්‍රயமாக கொண்டிருக்கக்கூடிய ஞானம் நான் இப்பொழுது கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஞானம். ஆகையினாலே இந்த அறிவினாலே எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த ஞானம் என்ன செய்யுமாம்? நான் என்ன சொல்லுவது? பிரகலாதண்டே விட்டுருவோம். குழந்தையானவன் சிறிது காலம் படித்துவிட்டு தகப்பனிடத்திலே விளையாடுவதற்காக வருகிறான். மடியிலே ஏற்றி வைத்துக் கொண்ட ஹிரண்யகசிபு குழந்தையை உச்சி முகர்ந்து கொஞ்சிக்கொண்டே குழந்தையிடத்திலே பேச ஆரம்பிக்கிறான். எது நீ கற்ற கல்வியிலே உயர்வானதாக நினைக்கிறாயோ, எந்த அறிவு நல்ல அறிவு என்று நினைக்கின்றாயோ அதை எனக்கு கொஞ்சம் சொல்ல எனப்பா. கற்றதில் சாரம் எது உயர்வானது என்று நீ நினைக்கிறாய், எனக்கு அதை சொல்லேன். நமக்கு பிரியமானதாக நாம் விரும்பியதானதாக இருக்கக்கூடிய விஷயத்தை அந்த குழந்தை வெளிப்படுத்தினால் ரொம்ப சந்தோஷப்படுவோம். அது நம்முடைய சுயநலத்துக்கு உட்பட்டு, அகங்காரத்துக்கு உட்பட்டு, விருப்பு வெறுப்பு உட்பட்டு, ஆசைக்கு உட்பட்டு, எதிர்பார்ப்புக்கு உட்பட்டு அந்த அறிவு இருந்தது என்றால் அந்த அறிவு ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமான அறிவு. எந்த அறிவு நம்முடைய விருப்பு வெறுப்புக்கு உட்பட்டதாக இல்லாமல் அதுக்கு விரோதமானதாக ஒரு அறிவை யாராவது பேசினால் நாம் அந்த இடத்திலிருந்து வெளியேறி விடுகிறோம். அந்த அறிவையும் வெறுக்கிறோம், அந்த அறிவை கொடுக்கக்கூடியவர்களையும் வெறுக்கிறோம். இதுதான் ரஜோகுணம் தமோ குணத்தினுடைய பாருங்கள். உதாரணத்துக்கு சொல்கிறேனே,
தமிழ்நாட்டினுடைய ஒரு பெரிய நடிகர், மற்ற மொழிகளிலும் நடிக்கக்கூடியவர், உலகமே போற்றக்கூடிய ஒரு நடிகர். தான் விரும்பிய ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து அந்த கதாபாத்திரத்திலே நடிக்கணும், அந்த படமும் வெளியில வரணும், அந்த கதாபாத்திரத்தில் நடிக்கணும். ரொம்ப பிரமாதமா நடிக்கிறார், ராகவேந்திரனாக நடிக்கிறார். ரொம்ப அழகான ஒரு படம், நிறைய செய்தியை சொல்லக்கூடிய படம். ஆனால் அந்த படத்தை இந்த நடிகனை பின்பற்றக்கூடிய விசிறிகள் இருப்பார்கள் அல்லவா, ரசிகர்கள், அவர்கள் யாரும் இந்த நடிகனை விரும்பவில்லை, அந்த நடிப்பையும் விரும்பவில்லை, அந்த படத்தையும் விரும்பவில்லை, அந்த படத்தில் வரக்கூடிய செய்திகளையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அதே நடிகர் ரசிகர்களுக்கு எது பிரியமோ அதை செய்தால் படம் 100 நாள் 200 நாள் 300 நாள் ஓடுகிறது, பணம் அள்ளி கிடைக்கிறது, புகழ் கிடைக்கிறது. ஆனால் அதே மனிதர் நல்ல ஒரு செய்தியை கொடுக்கிறேன், ராகவேந்திரரை பற்றின ஒரு செய்தியை கொடுக்கிறேன், அதன் மூலமாக உண்மையான வாழ்க்கை என்ன, பொய்யான வாழ்க்கை என்ன என்பது தெரிய வரும், ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு நடிகனுக்கே இந்த நிலை என்றால், உண்மையவே சதா சர்வகாலமும் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய ரிஷிகள், குருமார்கள், சன்னியாசிகள் நிலையை நினைச்சு பாருங்கள். அதனால தான் அவர்கள் எல்லோராலும் விரும்பப்படாமல் இருக்கிறார். அப்ப யார் ரொம்ப விரும்பப்படக்கூடியவராக இருக்கிறார்கள்? பௌராணிகர்கள். கதைகளிலேயே மனிதர்களை மழுங்க வைத்து இவர்களுக்கு அன்றாட வாழ்க்கையிலே என்ன சுகம் வேண்டுமோ அதை மட்டுமே பேசக்கூடியவர்களாக இருந்தால் அந்த செய்தியானது இவர்களுக்கு ரொம்ப ரொம்ப ரம்மியமா இருக்கு, ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. மணிக்கணக்காக உட்கார்ந்து கொண்டு கேட்கிறார்கள், வருடக்கணக்காக கேட்கிறார்கள், ஆயுள் முழுக்க கேட்கிறார்கள். ஏன்? தன்னுடைய வாழ்க்கையில தனக்கு பிடித்தமான செய்தியை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் இங்கே பிரகலாதன் தன்னுடைய தகப்பனுக்கு அவ்வாறு ஒரு செய்தியை சொல்லுவான் என்று எதிர்பார்த்தான். ஆனால் அதற்கு நேர் விரோதமாக அந்த குழந்தை பேசுகிறது. என்ன பேசுகிறது? தத் சாதுமண்யே சுரபர்ய தேஹினாம் சதா சமுத்விக்ன தியாம சத்கிரஹாத் ஹித்வாத்மபாதம் கிருஹமந்த கிருபம் வனம் கதோ யத்தரிமாஸ்ரயேதே. நேரடியா, கொஞ்சம் கூட ஒளிவு மறைவு இல்லாமல், அறிவுனுடைய ஆற்றல், அறிவுனுடைய தன்மை, அறிவுனுடைய பிரயோஜனம் இந்த குழந்தை சொல்கிறது. அசுரராஜனை அசத் கிரகாத், அசத் கிரகாத், உண்மை அல்லாததை உண்மை என்று பற்றி கொண்டிருக்கக்கூடிய தேகினாம் மனிதர்களுக்கு அசத்தை சத் என்று நினைத்துக் கொண்டு அதையே பற்றி கொண்டு வாழக்கூடிய மனிதர்களுக்கு தத் சாதுகுண மன்யே, அது நல்லது என்று நான் நினைக்கவில்லை. ஏன்? அசத்தை சத்தென்று அவர்கள் நினைத்துக் கொண்டு வாழ்கின்ற காரணத்தினாலே அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள்? அன்றாடம் அவர்களுடைய மனது எப்படி இருக்கின்றது? சம்யக் உத்விக்ன தியாம் தேகினாம். எவ்வளவு அழகான, அதாவது இதெல்லாம் நாம் தினந்தோறும் அனுபவிக்கக்கூடிய அனுபவம் தான். புதிதா எதுவுமே சாஸ்திரம் சொல்லலை, எல்லாம் நாம் அன்றாடம் அனுபவிக்கக்கூடிய அனுபவம். நம்முடைய மனதை உற்று நோக்கினால் அசத்தை சத்தாக
உண்மை அல்லாததை உண்மை என்று நான் பற்றி கொண்டு வாழ்ந்தால் அப்ப என்னுடைய மனசை நான் பார்க்கணும். என்னுடைய மனம் எப்படி இருக்காம்? சம்யக் நன்றாக, உத்விக்ன தியாம். மனம் எப்பொழுதுமே உத்விக்னமாகவே சதா துன்பத்திலேயே வருந்தக்கூடிய மனமாகவே நம்முடைய மனமானது இருக்கிறது. உண்மைதானே? என்றைக்காவது நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய மனம் சந்தோஷமாக இருக்கிறது, எந்த காரணமும் இல்லாம. இல்லை, நம்ம அந்த காரணத்தை வச்சு சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லுவோம். ஒரு காரணம் இருக்கக்கூடாது. வியாதி இருந்தது, போய்விட்டது, சந்தோஷமா இருக்கேன். அல்லது வியாதியினுடைய தன்மை இப்போ குறைஞ்சிருத்து, அதனால சந்தோஷமா இருக்கேன். புதிதா எந்த வியாதியும் வரல, சந்தோஷமா இருக்கேன். பையன் என்னை பார்க்க வந்தான், பேசினான், சந்தோஷமா இருக்கேன். பையன் பேசாம இருந்தா இப்ப பேசிட்டான், சந்தோஷமா இருக்கேன். பையன் இப்ப என்னதான் புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறான், அதனால சந்தோஷமா இருக்கேன். இப்படி நம்ம ஏதாவது ஒரு காரணத்தை வைத்து கொண்டு நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றோம். அந்த நிமித்தம் போட்டும், காரணம் போட்டும், காரணம் போற மாதிரி ஒரு நிகழ்வு வரட்டும், அவ்வளவுதான். உத்விக்னஹா மனஹா. காரணம் என்ன? அசத் கிரகாத். இப்ப அசத் என்பது என்னது? யான், எனது, நான், எனது, இந்த இரண்டும் தான் அசத். நான், எனது என்பது என்னால் படைக்கப்பட்டவை, கற்பனை. நான் மித்யா. என்ன அழகா இருக்கு பாருங்கள். நான் என்பது மனதால் படைக்கப்பட்டவை, எனது என்பது என்னால் படைக்கப்பட்டவை. ரொம்ப சிந்தியுங்கள். திருவள்ளுவரும் இதைத்தான் சொல்றார். யான் எனது என்னும் செருக்கறுப்பான். நான் என்பது மாயையால் படைக்கப்பட்டவை, இல்லாத ஒன்று. எனது என்பது என்னால் படைக்கப்பட்டவை, நானே இல்லை என்றால் எனது எங்கிருந்து வந்தது? அதனால்தான் நான் போயிடுத்துனா எனது இல்லாமல் போயிடுத்து. பாருங்கள், எனதுங்கிறது ஒன்றே கற்பனை என்பதை ரொம்ப அழகா புரிஞ்சுக்கலாம். நான் இல்லை, எனது இல்லை. இப்ப நம்மை சதா மிரட்டிக்கொண்டே இருப்பது எது? இந்த ரெண்டும் தான். நான், எனது, நான், எனது. இதுல என்ன வேடிக்கைடான்னா, நான் துன்பப்படுவதற்கு காரணம் எனதுதான் அப்படின்னு நினைக்கிறோம். அதுதான் இன்னும் பெரிய அசஞானம். என்னுடைய சந்தோஷத்திற்கு காரணம் எனது, என்னுடைய துன்பத்திற்கு காரணம் எனது. எவ்வளவு வேடிக்கை பாருங்க. நானே கற்பனை என்றால் எனது எவ்வளவு பெரிய கற்பனை. இப்ப நான் அது ரெண்டையும் மறுபடியும் விளக்க வேண்டாம் உங்களுக்கு. நான், எனது, எனது நான் என்னது, நான் என்னது எல்லாம் விளக்க வேண்டாம். ஏன்னா எல்லாம் உங்களுக்கு ரொம்ப விரிவாக கபில கீதையில பார்க்கப்பட்டு விட்டது. இப்ப இந்த நான், எனது, இந்த இரண்டும் என்னுடையதாக நானாக பாவிக்கின்ற நேரத்திலே மனதுல வந்து பார்க்கணும். அப்ப என்ன இருக்குன்னு அந்த ஞானம் இருக்கிற வரைக்கும் என்னடா இருக்கிறானா? சம்யக் உத்விக்ன மனஹா அல்லது தியா. என்னுடைய மனம்
சதா சர்வ காலமும் உத்விக்னத்திலேயே துன்பத்திலேயே மூழ்கி கிடக்கிறது. அவர்கள் அதிலேயே எப்பொழுதுமே மூழ்கி கிடக்கிறார்கள். இது அவர்களுக்கு நல்லது அல்ல. இருந்தும் அவர்கள் அதில்தான் அதை பிடித்து கொண்டு அந்த அறிவுடனேயே அவர்கள் அதை சரி செய்வதிலேயே வாழ்க்கையை ஓட்டி விடுகிறார்கள். நானுக்கு கூட வரதில்லை, அப்புறம் எங்க நாராயண நோக்கி வருவது? இப்ப நம்முடைய வாழ்க்கை முறை எதோடு நின்று விடுகிறது? எனது என்பதோடு நின்று விடுகிறது. நானை பத்தி கவலை இல்லை. எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? எனதுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லிடுறோம். இப்ப நானுக்கே வராத போது அப்ப எங்கிருந்து நாராயண பத்தின ஸ்மரணை வரும்? எனதை சரி செய்வதிலேயே என்னுடைய வாழ்க்கை போய்விட்டால் அது எப்படி இருக்கா அந்த வாழ்க்கை? பிரகலாதன் சொல்லுகிறான் தன் தகப்பனிடத்திலே, ஆத்ம பாதம் ஆத்ம பாதம், ஆத்மாவானது பததி கீழே விழுவதற்கு இந்த எண்ணங்கள் காரணமாக இருக்கிறது. எங்கே கீழே விழுகின்றானாம்? அந்தஹா கூபஹா. கூபஹா என்றால் கிணறு, அந்தஹா என்றால் பாழும் கிணறு. பாழும் கிணற்றிலே போய் இந்த ஜீவனானவன் விழுந்து எப்படி பாழும் கிணற்றிலே போய் ஒரு ஜீவன் விழுந்தால் அவனுடைய தாகம் தீராதோ, பசி ஆறாதோ, வருத்தம் போகாதோ, சோர்வு நீங்காதோ, மாறாக பாழும் கிணற்றிலே விழுந்த காரணத்தினால் அங்க இருக்கக்கூடிய ஜந்து ராசிகளால் தாக்கப்படுவோமோ, பாம்புகளால், எலியால், பெருச்சாளியால் எப்படி தாக்கப்படுவோமோ அதே போல நான் எனது என்கின்ற இந்த எண்ணம், இந்த மித்யா ஞானமானது என்னை மீண்டும் மீண்டும் சம்சாரம் என்று சொல்லக்கூடிய பாழும் கிணற்றிலே கொண்டு போய் என்னை தள்ளி அதில் என்னை மோகம் அடைய வைத்து, அந்த பாழுங்கிணற்றினுடைய மோகத்தினுடைய வெளிப்பாடு என்ன? என்னை யாராவது காப்பாற்றி விட மாட்டார்களா இந்த பாழுங்கிணற்றிலிருந்து என்று ஒரு ஜீவன் கதறுகிறது அல்லவா? அதே போல இவனும் தனக்கு இவர்களெல்லாம் பாதுகாப்பு, இவர்களால் தான் உய்வு அடைந்து விடுவோம், மேன்மை அடைந்து விடுவோம், இவர்கள்தான் தன்னுடைய வாழ்க்கையிலே தனக்கு எல்லா இன்பத்தையும் கொடுக்க போகிறாய் என்று இந்த ஜீவன் ஏற்கனவேயே அகம் மம இதி மன்யே, நான் எனது என்று நினைக்கிறது. இப்ப அதோட சேர்ந்து ஜீவன் என்ன பண்றதாம்? எதெல்லாம் நினைக்கிறதாம் பாருங்கள். கிரகம், வீடு, மனைவி, குழந்தைகள், செல்வங்கள், ஆரோக்கியம், ஆயுள், கீர்த்தி, இதெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே தனக்கு எல்லா சௌக்கியத்தையும் கொடுக்கும் என்பதாக இந்த ஜீவன் நினைத்து அதுல போய் இந்த ஜீவன் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டு தன் வாழ்க்கையை முழுமையாக தொலைத்து விடுகிறது. அப்ப இந்த ஜீவன் அசத் ஞானத்தை பற்றி கொண்டிருக்கிற வரை அவனை யாரும் காப்பாற்ற முடியாது. அப்ப அதுக்கு என்னத்தான் வழி? இந்த குழந்தை அழகான சாதனத்தை சொல்லுகிறான் தன் தகப்பனிடத்திலே.
நீ இவ்வாறு மாட்டிக்கொண்டிருக்கிறாயடாப்பா, நீ ரொம்ப பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறாய், எனக்கு ராஜ்யம் கிடைத்து விட்டது, நான் உலகத்தையே ஆண்டு கொண்டிருக்கிறேன், எல்லா கீர்த்தியும் எனக்கு இருக்கிறது, எல்லோரும் எனக்கு சேவகம் புரிகிறார்கள், நான் எல்லா ஐஸ்வர்யத்தையும் கொண்டவன், எல்லா பலத்தையும் கொண்டவன், எனக்கு நிறைய மனைவிமார்கள் இருக்கிறார்கள், குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறாயடா முட்டாளே. இவையெல்லாம் அசத். இது உன்னை மீண்டும் மீண்டும் அந்த கூப்பகா, பாழாக இருக்கக்கூடிய பாழும் கிணற்றிலே கொண்டு போய் மோகத்தில் தான் உன்னை தள்ளுமே தவிர அது உன்னை ஒரு காலத்திலும் அதிலிருந்து விடுவிக்காது. ஆகினாலே இந்த ஞானத்தை ஹித்வா விட்டுவிட்டு, இந்த மோக ஞானத்தை விட்டுவிட்டு, எது எல்லாம் இப்பொழுது உன்னால் பற்றி கொண்டிருக்கப்படுகின்றதோ எனது 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 என்று அது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, ஹித்வா துறந்துவிட்டு, வனம் கதஹா காட்டை அடைகிறார். போய் காட்டை அடை. வனம் கதஹா காடு சென்றவனாய். இந்த இடத்துல காடு என்பது நமக்கு சிந்திப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம். இயற்கை சூழ்ந்த அமைதியான நல்ல சீதம் உஷ்ணம் நிறைந்த இடம், ரம்மியமான இடம், இயற்கையாகவே நம்முடைய மனம் போய் அங்கே அமைதியாக அமருவதற்கு உண்டான இடம், நல்ல வாசனைகள் நிறைந்த இடம், அதிகமாக மனிதர்களுடைய நடமாட்டம் இல்லாத இடம், பறவைகளும் செடி கொடிகளும் விலங்குகளும் ரம்மியமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கக்கூடிய இடம். அப்ப இதெல்லாம் நம்முடைய மனதை உயர்த்துவதற்கு உண்டான சாதனமாக அமைகிறது. பாருங்களேன், இப்ப இன்னைக்கு உங்களுக்கு உதாரணம் கொடுத்தா புரியும். அங்க போய் தான் அது பண்ணணுமா அப்படின்னா, நீங்க பாருங்கள், வாரத்துல 5 நாட்கள் உழைக்கக்கூடிய மக்கள் நிறைய பணம் சம்பாதிக்கிறார்கள். ஆனா அவர்களுடைய மனசுல என்ன இருக்கு? உத்விக்னம் இருக்கு, சோர்வு, வருத்தம், பயம், கவலை எல்லாம் சேர்ந்து மனதை போட்டு அழுத்துகிறது. உடல் வியாதி. இப்ப இவங்கள்ட்ட பண கஷ்டம் இல்லை, ஆனா மன கஷ்டம் இருக்கு. எவ்வளவு வேதனை பாருங்கள். திருவள்ளுவர் சொல்றார், பணம் கொட்டி கிடக்கு, ஆனா மனதிலே ஊக்கம் இல்லை என்றால் இந்த பணத்தினால என்ன பிரயோஜனம்? அவன் என்ன பண்றான்? உடனே பணம் கொட்டி கிடக்கா, மனதுல ஊக்கம் இல்லை. அப்ப இந்த ஊக்கத்துக்காக என்ன பண்றான்? மாலுக்கு போறேங்கிறான். இதுக்குடா மாலுக்கு போறடான்னா, ஏன்னா அவன் தமோ குணத்துல ஊறி போயிருக்கிறான். அவனுக்கு உண்டான வனம் மால். ரஜோகுணம் மேலோங்கி இருக்கக்கூடிய ஜென்மங்களுக்கு அதற்கு உண்டான இடம் உறவுகள், ஆலயங்கள், பாத யாத்திரை, தீர்த்த யாத்திரை, இதெல்லாம் அவர்களுக்கு உண்டான. சத்துவகுணம் மேலோங்கி இருக்கக்கூடியவர்களுக்கு சத்சங்கம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வனம் இருக்கு. எதற்கு இந்த வனத்தை நாடுகிறாளான்னா, அங்க போனா என்னுடைய மனதிற்கு கொஞ்ச நேரம் அமைதி, கொஞ்ச நேரம். இந்த அகங்காரமானது அழுத்தப்படுகிறது. அகங்காரமானது எனது என்கின்ற அந்த வஸ்துவினால் அழுத்தப்பட்டு அதற்கு என்ன பண்ணணும் தெரியல. அதுக்கு போக்கடம் இல்லை. மேல போகிறதுக்கு இந்த நானுக்கு அருகதை இல்லை, அறிவும் இல்லை. இந்த நான் அதுக்கு தகுதியா இல்லை.
அப்ப இந்த மனதில் இருக்கக்கூடிய இந்த நானுக்கு ஒரு ஒரு போக்கடம் வேண்டி இருக்கிறது. கொஞ்ச நேரம் நான் யோக அபியாசம் செய்தால், பிராணாயாமம் செய்தால், ஆலயத்துக்கு போய்விட்டு வந்தால், பாத யாத்திரை சென்றால், ஸ்லோகம் பாடினால், பஜனை பாடல்கள் பாடினால், அவர்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ப. இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா என் உறவோடு நான் உறவாடிக்கொண்டே இருக்கிறேன்பா. இவர்களை பற்றி அவர்கிட்ட சொல்வது, அவர்களை பற்றி இவர்களை சொல்வது, குறை கண்டுபிடித்துக் கொண்டே இருப்பது, சதா உறவுகளில் இருக்கக்கூடிய தோஷங்களையே பேசிக்கொண்டிருப்பது, அதன் மூலமாக தன்னுடைய மனதுக்கு ஒரு மருந்தாக அதை பார்க்கின்ற தன்மை. இதெல்லாம் அவர்களுக்கு உண்டான வனம். அவர்களுக்கு வேற எதை பத்தியும் சிந்தனையில் இதை மட்டுமே மனசுல ஓடிண்டே இருக்கும். அதனால கூட்டம் கூட்டமா உட்காந்து கொண்டு அதை பற்றி பேசுறதுனால தன்னுடைய அகங்காரத்துக்கு ஏதோ ஒரு மருந்து கிடைத்ததாக நினைக்கிறார். இதெல்லாம் இந்த நான் எனது என்பதனால உண்டான வரக்கூடிய தோஷம். அப்ப எங்கே இவன் மாலுக்கு போகிறேன். எதற்கு நீ மாலுக்கு போகிறாய்? அங்கே போய் இந்திரியங்களை கொண்டும் உடலை கொண்டும் பிராணனை கொண்டும் மிருகங்கள் எப்படி வனத்தில் இருக்கக்கூடிய புல்லையும் எதையும் மேயுமோ அதே போல இந்த மிருகம் மேய போகிறது. காலையில போயிட்டு சாயங்காலம் மேய்ஞ்சிட்டு வரும்போது நிறைய பணத்தை வேற கொடுத்து, நேரத்தை வேற முழுக்க 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 கொன்னு, சக்தியை முழுக்க விரயம் செய்து இந்த ஜென்மத்தை போய் இறைவனுடைய ஆலயத்திலே போய் கொஞ்ச நேரம் பிரதட்சணம் செய்யேன், பெரியவர்களுக்கு போய் தொண்டாற்றேன், அம்மா அப்பாவை பார்த்து அம்மா அப்பாவுக்கு கைங்கரியம் செய்யேன், தாத்தா பாட்டிக்கு போய் கைங்கரியம் செய்யேன், அவர்களுக்கு என்ன வேண்டும் வீட்டுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடேன். அதுக்கெல்லாம் இதுக்கு விருப்பம் கிடையாது. இது மேயணும், அந்த மால் முழுக்க சுத்தணும், தன்னுடைய அகங்காரத்திற்கு அதில் இருக்கக்கூடிய வலிக்கு மருந்து இது என்று நினைக்கிறது. இது வாழ்க்கை இதுவே பிரதானமா போன காரணத்தினால இவன் போறதோடு மட்டுமல்லாது இவனுடைய ப்ராடக்டை வேற அழைச்சின்னு போறான். அதுகளும் அதிலே போய் மயங்கி அதுதான் உலகம் நினைக்கிறது. இங்கு பிரகலாதன் சொல்லுகிறான், நீ உன்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ காலங்கள் விரயம் செய்து விட்டாய் ஹிரண்யகசிபு. எல்லா லோகத்தையும் பார்த்து விட்டாய், எல்லா லோகத்தில் இருக்கக்கூடிய மக்களையும் பார்த்து விட்டாய், சுகத்தையும் பார்த்து விட்டாய், கடும் தவம் ஏற்றி அந்த சுகத்தையும் பார்த்து விட்டாய். இருந்தும் உன்னுடைய மனதிலே இவ்வளவு விக்னம் இருக்கிறதே, இதற்கு காரணம் என்ன? நான் எனது. அப்ப அது உன்னை விட்டு போகணும்னா அதை தூக்கி எறிந்து விட்டு கிரகம் ஹித்வா வனம் கதஹா, காட்டுக்கு போ, தனிமையிலே போ. அப்போ இங்க எனது என்பதை துறந்து விட்டு போ. இதுதான் முக்கியமான செய்தி. எனது எனது நீ எதையெல்லாம் சொல்லுகிறாயோ அதை துறந்து விட்டு போ. அதுல ரொம்ப முக்கியம், வனத்துக்கு நீ போகின்ற நேரத்திலே எனது என்று சொல்லக்கூடிய உடல், எனது என்று சொல்லக்கூடிய உணர்வு, அவைகளும் கூட துறக்கப்படட்டும். ஒருவேளை நீ காட்டுக்கு போகிற நேரத்தில் மிருகங்கள் உன்னுடைய தேகத்தை சாப்பிட்டு விடலாம். அப்படி உன்னுடைய உடலை சாப்பிடும் காலத்திலும் உனக்கு அதிலே அபிமானம் இல்லாமல் இருக்கட்டும். நான் காட்டுக்கு தனிமையிலே போகிறேனே, என்னை பற்றி மக்கள் என்னை நினைத்தால் நான் என்ன அவர்களுக்கு பதில் சொல்லுவது? என் அப்பாவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவது? என் அம்மாவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவது? என் கணவனுக்கு நான் என்ன பதில் சொல்லுவது? என் குழந்தைக்கு நான் என்ன பதில் சொல்லுவது? இது ரஜோகுணத்தினுடைய தோஷம், சூக்ஷ்ம சரீரத்தினுடைய தோஷம். அதையும் தூக்கி எறி. அப்போ சத்துவ குணமானது உனக்கு வர வேண்டுமானால், சத்துவ குணத்தில் இருக்கக்கூடிய அகங்காரம் உன்ன இடத்திலிருந்து போக வேண்டுமானால்
எனது என்று சொல்லக்கூடிய கரணத்தையும் காரியத்தையும் ஹித்வா தூக்கி எறிந்து விட்டு, நாம் செய்தியை சொல்லிக் கொண்டு விட்டா இந்த உலகத்துக்கு வந்தோம். என்ன அறியாமே பாருங்க. அவங்களுக்கு நாம் பதில் சொல்லணும், இவங்களுக்கு நாம் பதில் சொல்லணும். இவர்கள் என்ன நினைத்து விடுவார்கள், அவர்கள் நினைத்து விடுவார்கள். இதெல்லாம் எண்ணிக்கொண்டா நாம் இந்த உலகத்துக்குள்ள வந்தோம். நான் இப்படி அசிங்கமாக இருக்கிறேனே, இந்த உலகம் என்ன நினைக்குமோ சொல்லிவிட்டு வந்தோமா? நான் அசிங்கமா இருக்க போய் உலகமே என்னை ஏற்றுக்கொள்ளணும் இல்லையே. நான் ரொம்ப அழகாக இருக்கிறேன், அதனால எல்லோரும் என்னை வெறுக்காதீர்கள், விரும்புங்கள் சொல்லிவிட்டு வந்தோமா? இல்லையே. நான் நல்ல காரியம் செய்ய போய் அதனால் எல்லோரும் என்னிடத்தில் அன்பு காட்டுங்கள், நான் துன்பகரமான காரியம் செய்ய போய் எல்லோரும் வெறுத்து விடுங்கள், ஏதாவது சொல்லிட்டு வந்தோமா அந்த உலகத்துல? ஆனால் என்ன அறியாமை பாருங்கள், நமக்கு நாமே ஒரு தடையை ஏற்படுத்தி கொண்டு விட்டு நாம் உண்மையாக நம்மை பற்றி சொல்ல வேண்டிய ஒரே ஒருத்தர் தான் இருக்கார், இறைவன் ஒருவன் தான். ஆனா அவர்கிட்ட போய் நம்மை பற்றி சொல்றதே இல்லை. நம்மை பற்றி சொல்லுவதற்கு நாம் தயாராகவும் இல்லை, நம்மை பற்றி சொல்வதற்கு உண்டான தகுதியும் நம்மள்கிட்ட இல்லை. அதனால நம்ம பற்றி நம்ம அவர்கிட்ட சொல்றதே இல்லை. நாம நினைச்சுக்கிறோம் அவருடைய நாமத்தை சொல்லிட்டா நாம ரொம்ப பெரிய நபர்னு. அவருடைய நாமத்தை அவர் எதுக்கு நான் சொல்லணும்? அவர்கிட்ட போய் என்னை பற்றி அல்லவா நான் பேசணும். அவர்கிட்ட போய் அவரை புகழ்றதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? நான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லிவிட்டேன், லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லிவிட்டேன், நாராயணியம் படித்து விட்டேன், பாகவதம் படித்து விட்டேன், கீதை படித்து விட்டேன், உபனிஷத் பாராயணம் பண்ணிவிட்டேன், எல்லா கீர்த்தனங்களும் பாடிவிட்டேன். அவர்கிட்ட போய் எதுக்கு அவரை பத்தி பாடணும்? என்னை பற்றி அல்லவா பேச வேண்டும். பகவான் கேட்கிறார், நீ எதற்கு வந்திருக்கிறாய்? என்னை பற்றி பேசுவதற்கு நீ எதற்கு வந்திருக்கிறான் கேட்கிறார் பகவான். நம்ம நாட்டினுடைய தலைவரை பார்க்க போறோம், பிரைம் மினிஸ்டரையோ பிரசிடென்டையோ பார்க்க போறோம்னா அவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நேரம், சந்திப்பதற்கு கொடுத்திருக்கக்கூடிய நேரம் 5 நிமிடம். அவ்வளவுதான் அவங்க நமக்கு நேரம் கொடுக்கிறார்கள். அந்த 5 நிமிடத்துக்குள்ள நாம அங்க போய் நாம் எதற்காக போயிருக்கிறோமோ அந்த செய்தியை தெரியப்படுத்தி, எவ்வளவு வேகமாக அந்த செய்தியை தெரியப்படுத்த முடியுமோ தெரியப்படுத்தி, மீதி இருக்கக்கூடிய நேரத்தை மிச்சப்படுத்தி அவர் நமக்கு என்ன சொல்ல வரப்போகிறாரோ அதை கேட்கறதுக்கு நம்ம போயிருக்கிறோம். இந்த புத்து அவர்கிட்ட போய் 5 நிமிடத்துல 4 நிமிடம் 59 வினாடி அவரை பத்தியே புகழ்கிறத வச்சுப்போம். எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுக்கொண்டு 5 நிமிட நேரம் ஆன உடனே எதற்காக வந்தீர்கள், உங்களுக்கு என்ன வேணும்? அப்பதான் நினைவே வருகிறது, நான் இந்த விஷயத்திற்காக வந்தேன். அப்ப அதையல்லவா நீ முதல்ல சொல்லியிருக்க வேண்டும். என்னை பற்றி நீ எதற்கு புகழ வேண்டும்? இங்க எனது என்பதை துறப்பதற்கு உண்டான முதல் முயற்சிதான் அதிலிருந்து என்னை விடுவித்துக் கொண்டு தனிமையான இடத்தை நாடுதல். எனது என்பது என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டிலிருந்து என்னை பறந்து விரிந்திருக்கக்கூடிய இறைவனுடைய உலகத்தோடு இணைத்துக் கொள்வதுதான் வனம் என்பது போன்ற ஒரு கற்பனை உலகம். நான் ஒரு சிறு உலகத்துக்குள்ள உட்கார்ந்து கொண்டு மனதால் கற்பனை பண்ணிக்கொண்டு இது என்னுடைய உலகம், அதிலிருந்து வெளியில வாங்குறார்.
அசத் ஞானத்திலிருந்து சத்து ஞானத்துக்கு வரணும்னா முதல்ல உன்னுடைய எனது என்கின்ற கூட்டை உடைத்து விட்டு வனத்துக்கு போ. வனத்துக்கு போய் என்ன பண்ணணும்? சாயங்காலம் வாருங்கள், என்ன பண்ண வேண்டும் சொல்றேன்னு சொல்றார். சாயங்காலம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.